ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான இனிப்பு அவல் தான் பண்ண போகிறோம். இந்த இனிப்பு அவல் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 1 கப் அளவுக்கு நான் அவல் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நான் தேங்காய் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காவை உடச்சி அந்த தண்ணியை எடுத்து நம்ம இது கூட சேர்க்குறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு டைம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. இதுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற தேங்காய் தண்ணியாக பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக நான் முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.